என் அன்பு சொந்தங்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். அந்த விடுதலை அடைவதற்கு எங்கள் உயிர் தலைவன், என் இனத்தில் இவனுக்கும் தோன்றாத ஒரு பெருங்கனவு அவனுக்கு தோன்றியது. என் பாட்டன் ராஜராஜ சோழனுக்கோ ராஜேந்திரனுக்கோ இந்த கனவு இருந்தால் உலகில் முக்கால்வாசி நாடு என் தாயகமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த கனவு இல்லாதனால் தமிழ் தேசியனத்திற்கென்று தனித்த விடுதலை பெற்ற ஒரு தாயகம் வேண்டும் என்கிற கனவு இருந்தது எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரனுக்கு மட்டும்தான். அந்த கனவை நிறைவேற்ற ஈழதாயகத்தில் கருவி ஏந்தி மாபெரும் புரட்சியை செய்தான். உலகில் இத்தனை நாடுகள் பிரிந்த போதெல்லாம் அதை விடுதலை சுதந்திரம் என்று பேசிய உலகத்தார் நாங்கள் விடுதலை கேட்டபோது, சுதந்திரம் கேட்டபோது அதை பிரிவினைவாதம், தீவிரவாதம் என்று பழி சுமத்தி எங்கள் கண் முன்னால் அழித்தார்கள். அழித்ததற்கு காரணமாக இருந்தது இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சி. கூட நின்றது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி. போரை போராடி நிறுத்துகிற உயரத்தில் இருந்த பாரதிய ஜனதா அதிமுக வேடிக்கை பார்த்தது. கண்ணு முன்னாடி இனச்சாவை பார்க்க சகிக்க முடியாத பிள்ளைகள், கொத்துக்குண்டுக்கு கரியாகிய இனம் செத்து விழுந்ததை பார்க்க முடியாது. பிஞ்சு குழந்தைகள் குடல் தனி, கழுத்து தனி, கால்தனியாக செதறி விழுந்ததை பார்க்க சகிக்காத பிள்ளைகள். கதறி துடித்தோம். என்ன செய்வதென்று தெரியவில்லை. நிற்கதியாக நின்றோம். இந்த கட்சிகள், இந்த ஆட்சிகள், இந்த தலைவர்கள் எங்களுக்கானவர்கள் என்று எண்ணி ஏமாற்றப்பட்டோம். இவர்கள் என் மொழியை காப்பார்கள், என் நிலத்தை காப்பார்கள், என் மலையை, என் ஆறை, என் அருவியை, என் கடலை காப்பார்கள் என்று நம்பினோம். என் நிலத்தை, வளத்தை, என் மக்களின் நலத்தை காப்பாற்றுவார்கள் என்று நம்பினோம். கடைசியாக ஏமாற்றப்பட்டோம். ஏமாற்றப்பட்ட இடத்தில் இருந்துதான் பேராற்றல் அருவி போல கொட்டும் என்கிறார் ஐயா இறையன்பு. அப்படி ஏமாற்றப்பட்ட இடத்தில் பேரறிவியாக பெருக்கெடுத்து நாங்கள் இந்த நிலத்தில் ஓடத் தொடங்கினோம். அதுதான் நாம் தமிழர் என்ற அரசியல் புரட்சி பெரும்படை என்பதை என் அன்பு தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டால் எவரும் எதிர் நிற்க முடியாது என்கிறார் ஐயா இறையன்பு. நான் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலியும் கூட எழுச்சி கொண்டு வருகிறோம். எவரும் எதிர் நிற்க முடியாது.